ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 44 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 45வது போட்டியாக இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஐடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரான் மற்றும் டேவிட் மில்லர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மார்ஸ் அல்லது பூரானை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஷர்துல் தாக்கூர், ஆவேஷ் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், பூரான், டேவிட் மில்லர், அப்துல் சமாத் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பூரான் அல்லது மார்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஷர்துல் தாக்கூர், பிஸ்னாய், திக்சிங் ரதி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ரோஹித் சர்மா, ரிக்லிட்டன் ஒரு சுமாரான இன்னிங்ஸாக இருக்கும். ரோஹித் சர்மா, ரிக்லிட்டன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அல்லது ரோஹித் சர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் தீபக் சகர், ஜஸ்பிரித் பூம்ரா மற்றும் மிச்சல் சாட்னர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ரிக்லிட்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா போன்ற சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக திலக் வர்மா அல்லது ஹர்திக் பாண்டியாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஜஸ்பிரித் பூம்ரா, டெனட் பவுல்ட், விக்னேஷ் புத்தூர், ஆர் சாட்னர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இன்றைய தினம் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். ஏன்னா இரு அணிகளுக்குமே இந்த போட்டி ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். வெற்றி பெறுவது யார் என்பது ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக தான் இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் முதலாவது ஹிண்ட்டாக மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. எனவே அதனை பொறுத்து ஓவர்கள் குறைப்பு என்பது நடைபெறும். ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு மேபி வரலாம். ரெண்டாவது ஹிண்ட் அப்படிங்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டட் இன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும் ஒரு ஆல்ரவுண்டர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும் இன்றைய தினம் இருக்கின்றது. 2. மூணாவது ஹிண்ட்டு ஒரு வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த 3 ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் ஒரே ஓவரில் லெஃப்ட் ஹேண்டட் போடும்போது ரைட் ஹேண்டட் பிடிக்கும்போது ஒரே ஓவரில் 3 4 அல்லது 3 6 தொடர்ந்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது 4வது ஹிண்ட்டாக கூட நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி 10 ஓவர்லேருந்து 13 ஓவருக்குள்ளே ஒரே ஓவரில் 2 விக்கெட்டு இல்லை அப்படின்னா 2 ரன் அவுட்டு இல்லை 1 ரன் அவுட்டு 1 கேட்ச் 10வது ஓவர்லேருந்து 13வது ஓவருக்குள்ளே நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ ஒரு சுவாரஸ்யம் நிறைந்ததாக தான் இந்த போட்டி இருக்கின்றது. இன்றைய தினம் இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள்.
ஒரு சமபலம் சரிசமம் வாய்ந்த போட்டியாகத்தான் இந்த போட்டி இருக்கும். இருந்தாலும் இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.